நாட்டின் பொருளாதார வளர்ச்சிங்கிறது வந்து மேம்போக்கான ஒரு விஷயம் இல்லை. அடிமட்டத்திலேருந்து வளர்ச்சிங்கிறது ஏற்படணும். அப்போ முனிசிபாலிட்டிக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்குது அதில். இப்போ முனிசிபாலிட்டிக்கு பணம் தேவைப்படுவதும் முதலீடு தேவைப்படுவதும் முக்கியமானது. அவங்க பாண்ட் ரேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய முனிசிபாலிட்டிஸ் இப்போ வராங்க. பிஎஸ்சியில் இபிபி பிளாட்ஃபார்ம்னு ஒன்று வச்சுருக்கோம். இபிபி பிளாட்ஃபார்ம். ஆமாம், எலக்ட்ரானிக் பாண்ட் பிளாட்ஃபார்ம். அதன் மூலமாக ரொம்ப ஈஸியாக அவங்களால பணம் திரட்ட முடியாது. அதில் போட்டாக்க விசிபிலிட்டி நல்லா இருக்குது. மக்களுக்கு எல்லா இடத்துலையும் தெரிய வருது. தெரியறதுனால அவங்க பணம் போடுற போது இதில் வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு பங்கு சந்தைக்கும் அதோட அசோசியேட்டடாக ஒரு கிளியரிங் கார்பரேஷன் இருக்குது. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, அந்த கிளியரிங் கார்பரேஷனுக்கு எல்லா பேங்க்கோடையும் கனெக்ஷன், எல்லா டெபாசிட்ரிஸோடையும் கனெக்ஷன். பங்குச்சந்தைங்கிறதுனால புரோக்கருக்கு, கிளையண்ட்டுக்கு எல்லாருக்கும் கனெக்ஷன் இருக்குது. அதனால் முதலீடு போட்டால் அந்த பணம் முனிசிபல் பாண்டுக்கு போய் முனிசிபல் கம்பெனிக்கு போய் சேர்கிற வரைக்கும், கார்பரேஷனுக்கு போய் சேர்கிற வரைக்கும் எல்லாம் ஒரு சிம்பிள் ப்ராசஸாக ஆகிடுறது. அதனால் மேலும் மேலும் நிறைய முனிசிபல் கார்பரேஷன்ஸ் வராங்க. இப்போ ரீசெண்டாக பூனா முனிசிபல் கார்பரேஷன் எங்கள் கிட்டக்க ஒரு பாண்டு லிஸ்ட் பண்ணாங்க. அது இந்தியாவினுடைய முதல் கிரீன் பாண்டு. அதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம எக்விட்டியில் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பாண்ட் இஷ்யூ ஓப்பன் ஆகி 5 நிமிஷத்தில் 5 தடவைக்கு மேலே இந்த பாண்ட் சப்ஸ்கிரைப் ஆச்சு. இது எதை காட்டுறதுன்னா, 2 விஷயத்தை காட்டுறது. ஒன்று, இந்த முனிசிபல் பாண்டுக்கினுடைய வேல்யூ. 2வது, அதை பற்றியதான விழிப்புணர்ச்சி மக்களின் மத்தியில் இருக்கிறதுங்கிறதையும் காட்டுறது. நிச்சயமா. இதில் நமக்கு வந்து ஒரு ஸ்திரமான ஒரு ரிட்டர்ன் வரும். இதில் ரிஸ்க் கிடையாது. ஏன்னா முனிசிபாலிட்டினா கவர்மெண்ட் வந்து கேரண்டி பண்ணது. அதனால் கொஞ்சம் பணம் கம்மியாக வந்தாலும் பணம் சேஃபாக இருக்குங்கிற எண்ணம் மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்குன்றது எண்ணம் இருக்கே, அதுவே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது.